நடைமுறையில் போராட்டம் தப்பா தப்பா சரியா? தப்பு. வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதுல ஒருத்தவங்க வரலாற்று யுத்தத்தை நோக்கி நம்ம வந்திருக்கோம். அமைதியா உட்காரு. வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல கொஞ்சம் அமைதியாரு. வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல வழக்கு போட்டா சம்பந்தப்பட்ட குற்றவாளி உடனடியாக கைது செய்யணும். தெரியுமா தெரியாதா? தெரியும். ஏன் கைது பண்ணல? எத்தனை நாளா? இல்ல உடனடியாக கைது பண்ண தெரியுமா? சட்டத்தில் இடம் இருக்கா இல்லையா? ஏன் கைது பண்ணல? இல்ல ஏன் கைது பண்ணல? அப்ப பாதிக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் உடனடியா கைது பண்ணி சிறையில் அடைக்கணும் உத்தரவு போட்டது யாரு? பாதிக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் காயத்தோட இருக்கான், அவனை உடனடியா கைது பண்ணி சிறையில் அடைக்கணும் உத்தரவு போட்டது யாரு? யார் உத்தரவு போட்டது? அப்ப 144ல தடையை மீறி போராட்டம் பண்றது தப்பு அப்படின்னு சொன்னா, வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்குல குற்றவாளிகளை கைது செய்யாதது போலீஸுடைய தப்பா இல்லையா? 25ஆம் தேதியில இருந்து இன்னைக்கு எத்தனை நாள் ஆச்சு? 15 நாளா நீங்க கைது பண்ணாத காரணம் என்ன? ஒரே ஒரு ஆபீசர் சம்பந்தப்பட்ட இடத்தை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செஞ்சா அந்த இடத்தை போய் கோட்டாட்சியர், மாவட்ட ஆதிதிராவிட அலுவலர், டிஎஸ்பி போய் பாருங்க. சட்டத்தில் சொல்லுதா இல்லையா? அமைதியா இருங்க. யார் போய் பாரு? டிஎஸ்பி பார்த்தாங்களா? யார் பார்த்தா? எந்த டிஎஸ்பி பார்த்தாங்க? அப்ப இன்சார்ஜ் இந்த டிஎஸ்பி யாரு? பார்த்தவர்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தினாரா? அவனுக்கு அவங்க பாதுகாப்பு இல்லாம இருக்கான, அடிக்கிறான. பாதுகாப்பு போலீஸ் இருந்தப்பே மினி டேங்க் அடிச்சு உடைச்சிருக்கான. உங்க போலீஸ் வீட்டு இருந்தப்பே அடிச்சு உடைச்சிருக்கான. இப்ப 144 இருக்குது.